18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, ஒன்றை மட்டுமல்ல, உனக்கு காக்க வேண்டிய பொறுப்பு இந்த கருப்பசாமி எனக்கு தான் இருக்கு. அப்படிதான் உன் குலத்தை காக்கும் குலதெய்வமாக இருக்கக்கூடிய இந்த கருப்பசாமி உன்கிட்ட பேசி உனக்கு சில உண்மைகளை தெளிய வச்சு புரிய வைக்கிறதுக்காக உன்னை தேடி வந்தேன். நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் பெருமகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இனிமே நீ எதுக்காகவும் யோசிக்கவோ எதை நினைச்சும் கவலைப்படவோ கூடாது. இப்போது உன் மனசுல என்ன யோசனை இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? நான் எல்லாருக்கும் நல்லதை செய்கிறேன், நல்ல ஆளாக தான் இருக்கேன். ஆனால் எனக்கு மட்டும் எதிரிகளும் பகைவர்களும் எங்கேருந்து தான் வர்றாங்கன்னே தெரில. எப்பளுக்கு ஏதாவது கெட்டதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு உருவத்தில் கெட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குன்னு இதைத்தானே யோசிக்கிறேன். உனக்கு எதிரில் எதிரிகளையும் கெட்டவர்களையும் உருவாக்கி உன் கண்ணெதிரிலேயே அவங்கள உழவ விட்டதின் காரணம் என்னன்னு இப்போ நான் சொல்கிறத கேளு. உன் குலத்தை காக்க வேண்டிய பொறுப்பு மட்டும் எனக்கு இல்லை, உன் குலத்தை காப்பாற்றி முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய கடமையும் பொறுப்பும் கூட எனக்கு இருக்குதுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் நீ நல்லா வாழணும், நல்ல நிலைமைக்கு வரணும், ஜெயிச்சு சந்தோஷமா தலை நிமிந்து தன்மானத்தோட கௌரவத்தோட வாழணும்னா அதற்காக உனக்கு ஒரு எதிரி வேணும். ஆமியன் செல்லமே, எப்போதுமே இந்த உலகத்தில் ரெண்டு பேர் தான். ஒன்று உனக்கு பிடிச்சவங்க, ஒரு பக்கம் எல்லாம் உனக்கு பிடிச்சவங்களா இருப்பாங்க, இன்னொரு பக்கம் உனக்கு பிடிக்காதவங்களா இருப்பாங்க. பிடிச்சவங்கள பற்றி யோசிக்க வேணாம், அவங்களோட நீ நேரம் செலவிடும்போது உன் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் எல்லாருமே உனக்கு பிடிச்சவங்களாவே வச்சுட்டா நீ பாட்டுக்கு பொழுத கழிச்சுக்கிட்டு பேசாமல் இருக்கிற வேலையிலே இருந்துக்கிட்டு சம்பாதிச்சோம் சாப்பிட்டோம் தூங்கணும்னு பொழுத கழிச்சிடுவ. அது உன்னை அடுத்த நிலைமைக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு பயனாக இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் உன் கண் எதிரிலேயே ஒரு எதிரியை வச்சா அந்த எதிரி கூட போட்டி போட்டு ஜெயிக்கணுன்ற எண்ணம் உனக்குள் வருமல்லவா? உனக்கு பிடிக்காதவங்க செய்கிற செயலை நீ உன்னிப்பாக நல்லா கவனித்து பார்ப்ப. அவங்க ஏன் செய்கிறாங்க, எதுக்கு செய்கிறாங்க, என்னவெல்லாம் செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றாங்க, நல்ல நிலைமைக்கு வர போராடுறாங்கன்னு பார்த்து நீயும் அதை போல் செய்து முடித்து முன்னேற முயற்சி செய்வாய். அப்படிதான் உன் கண்ணெதிரிலேயே அவர்களை தாண்டி நீ ஓடி அவர்களை ஜெயிக்கணுங்கிறதுக்காக உன்னை நோக்கி சில எதிரிகளை அனுப்பி வச்சிருக்கேன். எதிரின்னு ஒருத்தன் இல்லாட்டி நீ போராடி ஜெயிக்கணுன்ற எண்ணமே உனக்குள்ள வராது. அமைதியா பொறுமையா அப்படியே வாழ்க்கையை சும்மா கடமைக்குன்னு வாழ்ந்துட்டு போகக்கூடாது. ஒருத்தனை தாண்டி போய் ஜெயிக்கணும், அவனை தாண்டி ஓடி ஆளா வந்து நிற்கணுன்ற எண்ணம் உனக்குள் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது சும்மா உட்கார்றதோ சூதாடுறதோ கிடையாது, போராடி ஜெயிச்சு முன்னுக்கு வர்றது தான் வாழ்க்கை. அப்படி எல்லாத்தையுமே தாண்டி ஜெயிச்சு உன் எதிர்காலத்தை சிறப்பானதாக நீ வாழணும்னு நான் நினைக்கிறேன். சோதனைகளை கடந்து வர்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நீ கலங்க வேண்டாம். நம்பிக்கையும் பொறுமையும் உன் கூட இருக்கு. இந்த கருப்பசாமியும் நான் உன் கூட தான் இருக்கேன். நிச்சயமாக உன் எதிர்காலம் சிறப்பானதாகவே இருக்கும். ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினச்சிதானே வேண்டிக்கிட்டு இருக்க. அதே நேரத்தில் அது நடக்குமோ நடக்காதோன்ற குழப்பம் வேற உனக்குள்ள இருக்கு. நீ எதிர்பார்த்ததை நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். உன் எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஏமாற்றத்தை தரக்கூடிய காலகட்டத்தில் தான் இப்போ நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. அதாவது நீ நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தப்பா நடக்குது, உனக்கு ஏமாற்றத்தை தருது. இருந்தாலும் பொறுமையாக வாழ்க்கையை அதன் போக்கிலேயே வாழ முயற்சி செய். வாழ்க்கை உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வர்றதை உன்னால் உணர முடிகிறதா? சில நேரங்களில் நீ முட்டி மோதி திணறதை விட நடப்பதை அமைதியாக ஏற்றுக்கொள்வது தான் சரியானது. நீ வேணுங்கிறது நீ ஆசைப்பட்டு கேட்டது சில நேரம் நடக்கவில்லை, ஆனால் அதற்காக அது நடக்காமலே இருந்து விடாது. கூடிய சீக்கிரம் உனக்கு எது நல்லதோ, எது நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை உனக்காக நான் நடத்தி கொடுப்பேன். நீ நினைச்சதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும். வெற்றி பயணத்தோட உன் வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீ தயாராக இரு. இந்த முறை உன் வாழ்க்கை பயணம் நிச்சயமாக வெற்றி பயணமாக இருக்கும். நீ நினைச்ச எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் என் செல்வமே. எப்போதுமே நேர்மறை எண்ணத்தோட இரு. இப்போதைக்கு உன் மனசுக்கு அன்பு காட்ட ஒருவர் தேவை. உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உன் மேல அன்பா அக்கறையா பேசுறதுக்கு உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காத.
அதற்கு பதிலாக உன் மனசை ஏதாவது ஒரு வேலையிலையும் கவனத்திலும் செலுத்து. நல்ல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தீனா எல்லாம் சரியாகிவிடும். அன்பற்ற வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்படாம நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா எல்லாம் தானாக உன்னை தேடி வரும்னு புரிஞ்சு நடந்துக்கோ என் தங்கமே. உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உன் மனசை புரிஞ்சு நடந்துக்கும்படி நான் செய்றேன். நீ உன் வேதனையை என்னிடம் சொல்லி புலம்புகிறாய், அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நிச்சயமா எல்லாத்தையுமே நான் சரி செஞ்சு உன் மன பாரங்களையும் குறைச்சு உனக்கு மன அமைதியை தருகிறேன். நீ எல்லாத்துக்கும் அடுத்தவங்களையே தேடாம தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். நீ அழைக்காமலேயே உனக்காக இந்த கருப்பசாமி நான் உதவுவேன். கூடிய விரைவில் உன் வாழ்வில் ஒரு மாபெரும் மாற்றம் நடக்கப் போகிறது. அதாவது நீ கேட்டது கிடைப்பதற்காகவும் நீ நினைச்சது நடக்கிறதுக்காகவும் அந்த மாற்றத்தை நான் தான் உருவாக்க போறேன். அந்த மாற்றம் உனக்கான வெற்றிக்கான வழியை உன் கண்கள்ல காட்டும். நீ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பையும் உனக்கு நான் தரப்போகிறேன் என் தங்கமே. என் திட்டம் என்னன்னு இன்னும் உனக்கு தெரியாது. என் மேல முழு நம்பிக்கை வச்சினா எல்லாத்தையுமே உனக்கு நான் சரி செய்து தருகிறேன். உனக்கான அமைதியையும் மகிழ்ச்சியையும் கூட நான் தருவேன் என் தங்கமே. பாரத்தை சுமக்கக்கூடிய இந்த கருப்பசாமி என்னிடம், உன் கஷ்டங்களை போக்கக்கூடிய இந்த கருப்பசாமி என்கிட்ட உன் மன பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு பொறுமையா நம்பிக்கையோட காத்துரு. எல்லா வலியையும் வேதனைகளையும் பாரத்தையும் நான் ஏத்துக்கிட்டு நான் சுமந்துக்கிட்டு உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் மட்டும் தருகிறேன். உன்னை சுத்தி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களாலும் உறவுகளாலும் நீ பட்ட துயரமெல்லாம் போதும். எல்லாரும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் கூட நீ இன்னுமே பொறுமையா எல்லார்கிட்டையும் அனுசரிச்சு போற. அந்த தர்மம் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும். இனிமே உன் வாழ்க்கையில நீ விரும்பி கேட்ட விஷயங்களும் வளங்களும் நலங்களும் உன்னை வந்தடையும். உன் நல்ல குணத்துக்கு தான் நான் பரிசு கொடுக்க போறேன். உன் மதிப்பை எல்லாருமே உணரும்படி செய்வேன் என் செல்வமே. காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய இந்த கருப்பசாமி உனக்கு எதிராக எதிரிகள் செய்யும் செய்வினையையும் கண் திருஷ்டியையும் உன்னை முடக்குவதற்காக செய்யும் வேலைகளையும் முடக்கி போட்டு உனக்கு எதிராக தொல்லை தரும் அத்தனையையும் சரி செஞ்சு சந்தோஷத்தை நிச்சயமாக நான் தருவேன். உன் வாழ்க்கை துணைக்காக நீ போராடுற. அவங்க மனசு திருந்தணும், அவங்க நல்லபடியா மாறணும், என்னை புரிஞ்சுக்காம அவங்க என்னை கஷ்டப்படுத்துறாங்கன்னு நீ கவலைப்படுற. எல்லாவற்றையும் நான் சரி செய்கிறேன். உன்னுடைய அன்பையும் உன்னுடைய அக்கறையையும் அவங்களுக்கு புரிய வேண்டிய வகையில புரிய வைக்கிறேன். நீ புரிய வைக்க முயற்சி செஞ்சு நீயா ஏதாவது ஒன்று செய்ய போய் சூழ்நிலையை தப்பாக கஷ்டமாக மாற்றி விடாதே. நீ எதிர்பார்த்தது போல உன்னுடைய துணை உன்னை புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் அற்புதம் செய்வேன். நீ எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு உன்னை தேடி வரும். தயாராக இருந்துவிடு என் தங்கமே. உன்னுடைய அறிவையும் திறமையையும் வெளிப்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் உனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்க போறேன். நீ என் மேல கோபிச்சு எதுவும் ஆக போறதில்ல. பொறுமையாயிரு. இத்தனை நாளா உனக்கு நடக்காததை இப்போது நடத்தி தருவேன். எல்லாவற்றையும் நீ எதிர்கொள்ள தேவையான சக்தியையும் உன் பிரார்த்தனை மூலமாக உனக்கு கொடுப்பேன். பிரார்த்தனை செய்வதை மட்டும் நிறுத்தாதே. கூடிய சீக்கிரம் காலம் மாறப்போகுது. நீ பார்த்த காட்சிகளும் மாறப்போகுது. எல்லாமே உனக்கு நல்லதாக நடந்து நீ வெற்றியை காணப்போகிறாய். உன்னுடைய அன்பை உணர்த்துவதற்கு நீ என்னிடம் எதுவுமே சொல்ல தேவையில்லை. உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்ட நானு உன்னை அணைச்சு அரவணைச்சு உனக்கான நல்லதை நீ நினைச்சது போலவே செய்து தருவேன். எப்போதும் யாருக்கிட்டையும் சண்டை போட்டு பிரச்சனையை பெருசாக்கி தேவையில்லாத வார்த்தைகளை பேசிவிடாதே. ஏன்னா பெரும்பாலும் சண்டை போட்டா கூட சேர்ந்துக்கலாம். ஆனா சண்டை போட்டு வாக்குவாதம் ஆச்சுன்னா சண்டையின் போது பேசுகிற வார்த்தைகள் காலாகாலத்திற்கும் அவர்களை மறுபடியும் பேச விடாமல் செஞ்சிடும். வார்த்தை தானே குடும்பத்தையும் பிரிக்குது, வாழ்க்கையும் பிரிக்குது. பொறுமையா பேசு, நிதானமா பேசுன்னு நான் சொல்வது இப்போது உனக்கு புரிகிறதா? தேவையில்லாம நடந்து முடிஞ்சதை நினைச்சு இடிஞ்சு போகாத. அடுத்தவன்லாம் நல்லா இருக்கான், அடுத்த குடும்பம்லாம் நல்லா இருக்கு, அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு, எல்லாமே அமைஞ்சிருக்கு, எனக்கு எதுவுமே கிடைக்கலையே நினைச்சு அடுத்தவரோட ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போகாதே. சுத்தி இருக்க எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும், எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நினைச்சு நீ நிம்மதியை இழந்து விடாதே.
நீ என்னதான் செஞ்சாலும் சில மனிதர்கள் உன்னை பாராட்டவும் மாட்டாங்க, நீ செய்கிறத நினச்சி திருப்தி அடையவும் சந்தோஷம் அடையவும் மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை மட்டும் செஞ்சுட்டு விட்டுறணும். உன்னை முழுதாய் புரிந்து கொண்ட உன் கருப்பசாமி நிச்சயமாக உன்னை மகிழ வைப்பேன்.